தம்பி, என்னம்மா? அருவாமணி பார்க்கணும். அவர் வீடு எங்களுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்சம் பார்க்கணும். அண்ணனை பார்க்கணும்னா நீங்க வேலூருக்கு தான் போகணும். வேலூருக்கா? ஆமாம்மா. எப்போ வருவாரு? 1 வருஷம் ஆகுமா? 1 வருஷமா? ஆமாம்மா. கிட்னாப் கேஸில் குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டாங்க. கிளம்புங்கம்மா. இன்னும் ஏன் நிற்கிறீங்க? எனக்கு அது ஏதோ கிட்னாப் கேஸ்ன்றா. ஒருவேளை நம்ம செடியனா இருக்குமோ? இல்லடி, அப்படி நடந்திருந்தா தான் அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணுமே. இது வேற ஏதாவது பழைய கேஸா இருக்கும். என்னக்கா இது? இவன் மூலியமா செலியனை வரவழைக்கலான்னு பார்த்தா இவன் போய் உள்ள உட்காந்துட்டான். அக்கா என்னக்கா பண்றது? பிசினஸ் விஷயமா தானே அவன் ஜெய்ப்பூருக்கு போயிருக்கான். வைரத்தாலியா இருக்கிற மாதிரி அவன் பிசினஸை வச்சு அவனை நான் வரவழைக்கிறேன். எப்படிக்கா? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். என்னக்கா உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அண்ணன் ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. நீ செழியனை மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவ ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இல்லடி, இவன் அவளோட ஃப்ரெண்டா இருக்கும். அக்கா இவங்க போறத பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலக்கா. அக்கா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு பொண்ணை நம்ம செழியனுக்கு கட்டணுமாக்கா? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நீ முதல்ல ஃபோனை கொடு. இதை பிடி. சொல்லுக்கா. எங்கப்பா இருக்க? வீட்டில் தான் இருக்காக்கா. பிஸியா இருக்கியாப்பா? கொஞ்சம் பேசலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சொல்லுக்கா. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம மீனா சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. ஆமா, அவன் முழு சம்மதத்தோட தான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏக்கா? இதுக்கும் மீனாவை 1க்கு 2 தடவை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துக்கோப்பா. ஏக்கா, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? இல்ல, இப்பதான் மீனா யாரோ ஒரு பையனோட பைக்ல சிரிச்சு பேசிட்டு போறத நான் பார்த்தேன். பையன் எப்படி இருந்தாக்கா? கொஞ்சம் குண்டா நல்ல கலரா இருந்தான்ப்பா. அது வேற யாரும் இல்லக்கா, என் பிசினஸ் பார்ட்னருடைய பையன். வீட்டுக்கு வந்திருந்தான். ஒரு வேலையா நான் தான் 2 பேரையும் வெளியே அனுப்பி வச்சேன். ஓ, உனக்கு தெரிஞ்ச பையன் தானாப்பா? ஆமாக்கா, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் கனடால ஒன்னா படிச்சவங்க. அதான். அப்படியா தம்பி? ஆமாக்கா. என்ன தப்பா நினைச்சுக்காதப்பா. நீ படாத பாடுபட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்க. கல்யாண நேரத்துல ஏதாவது இட கூட ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்ப கௌரவம் பாதிச்சிருமே. அதான் ரோட்ல பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன அப்படி ஏதாவது இருந்தா நம்ம கொஞ்சம் உஷாராயிடலாம்ல? ஐயோ, நீ விசாரிச்சதுல ஒன்றும் தப்பு இல்லக்கா. என் மேலையும் என் பொண்ணு மேலையும் உள்ள அக்கறையில தானே நீ இப்படி கேட்டிருக்க. சரிப்பா, வேற ஒன்றும் இல்லையே? ஷாம்லா நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. சரிப்பா, வச்சிடுறேன். சரிக்கா. ஓகே. பாத்தியடி, நான் அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னேன்ல. தம்பியே தான் அந்த பையனோட அவளை வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் கன்னடாவில் மீனாவோட ஒன்னா படிச்சவனான். என்னங்க, என்னங்க காஃபி? என்னங்க காஃபி?
ஆ, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் பொண்ணு அவன் லவ்வர் கூட பைக்ல சுத்திட்டு இருக்காளா? அக்கா இதை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நான் அந்த பையன் என் ஃப்ரெண்டோட பையன் தான், நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லி சமாளிச்சேன். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அந்த பொறுக்கி ராஸ்கலோட சுத்திக்கிட்டு இருக்காளா? ஆமா, அவ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சிட்டு இருக்கா. நாம ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அந்த பொறுக்கி பைய கூடவும் சுத்திட்டு இருக்கானா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அவ ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். கல்யாணத்தை நிறுத்த போறாளா? ஐயோ! ஆமா, அதனாலதான் ரொம்ப அமைதியா இருக்கா. ஏன்னா நாளைக்கு சேர்ச்சில் மோதிரம் மாத்தத்துக்கு முன்னாடி ஃபாதர் கேட்பார்ல, உனக்கு சம்மதமானு. அப்ப இல்லைன்னு சொல்லிட்டா இந்த கல்யாணம் நின்றுல. அதான் இவன் பிளானா இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாதுங்க. நீங்க போனை கொடுங்க, நான் பேசுறேன் அவகிட்ட. கொடுங்க. அவசரப்படாத, பொறுமையா இரு. அவகிட்ட இதை பத்தி இப்ப எதுவும் பேசக்கூடாது. அவ எப்படி நமக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்காளோ, அதே போல நாமளும் நடிச்சிட்டு இருக்கணும். பாப்போம் அவ நினைக்கிறது நடக்குதா இல்ல நாம நினைச்சது நடக்குதான்னு. ஹலோ. வணக்கம் சார், நான் தரிகாசலம் பேசுகிறேன். ஓ, சொல்லுங்க. சார், இன்னைக்கு 3 மணிக்கு மீட் பண்ணலான்ட்டு நேற்று சொன்னீங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் சார். நோ நோ, நீ என்ன தேடி வருவானா? நானே வரேன். நானே வந்துடுறேன் சார். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வேணாம். நீ இப்போ எங்கே இருக்க? நான் வலசரவாக்கத்தில் இருக்கேன் சார். ம், நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா. எங்கே வரணும் சார்? அங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். இன்னொரு 1/2 hourல நாங்கள் இருப்பேன். ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். பார்த்த சார். சார், நான் தரிகாசலம் பேசுகிறேன். வணக்கம் சார். இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாரா? பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அங்கே தான் வரேன்னு சொன்னார் சார். நீங்கள் இங்கேயே மறைஞ்சு வெயிட் பண்ணுங்க சார். சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வந்துடுவார் சார். ம், இதில் 3 லட்ச ரூபா இருக்கு. ஓகே சார், இதை கொடு, நான் வந்து பிடிச்சிக்கிறேன். நான் அங்கே இருக்கேன் சார். ம், போங்க. சார், இந்த பக்கம் வாங்க. சார், அட்வான்ஸாக 3 லட்ச ரூபாய் இருக்குது சார். அந்த லேண்ட் மேட்ரு. ஃபோன் பண்ணு, ஃபோனில் பேசிக்கலாம். சரி சார். ம், ஓகே சார்.
சார் என்ன சார் பிடிக்காம நின்றுட்டு இருக்கீங்க? ஆள் இருந்தா தானே பிடிக்க முடியும். சார் இப்பதான் பணத்தை வாங்கி பைக்ல போயிட்டு இருக்கா சார். கார் தானேயா போச்சு. இல்ல சார் கார் மறைவுல தான் போயிட்டு இருக்கா சார். என்னையா சொல்ற? சார் சத்தியமா பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்கா சார். சார் என்ன சார் பிடிக்காம விடுறீங்க? சார் சீக்கிரம் சார். சீக்கிரம் வண்டி எடு. ஏய் அறிவில்ல ராங் சைடுல வர. We are from vigilance. அதுக்காக காரை கொண்டாந்து இடிக்க வருவீங்களா? மிஸ்டர், உங்களை இடிக்கிறதுக்காக வரல, பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். முதல்ல பணத்தை எடுங்க. எந்த பணத்தை? ஹலோ, தனியா செலுத்திட்ட வாங்கினியே 3 லட்சம், அந்த பணம். தனிகா செலுத்துக்கிட்ட நான் 3 லட்சம் பணம் வாங்கினேனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அந்த தனிகா செலம்? மிஸ்டர், எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. உங்களை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக எங்களால் அனுப்பப்பட்டவர் தான் தனிகாசலம். புரியுதா? உங்களை பொறி வச்சு பிடிக்கிறதுக்காக எங்களால் அனுப்பப்பட்டவர் தான் தனிகாசலம். புரியுதா? பணத்தை எடுங்க. சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்கிட்ட எந்த பணமும் இல்ல. இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. செக் பண்ணலாம். ப்ளீஸ் கெட் டவுன். கம் ஆன், இறங்குங்க. கொடுங்க. சார் இப்போதானே சார் உங்க முன்னாடி கட்டினேன். அதுக்குள்ள பணம் எப்படி வரும்? மிஸ்டர், பணம் எங்க? ஏன் சார் நான் தான் எந்த பணத்தையும் வாங்கலன்னு சொன்னேன்ல. நீங்க தான் நம்பாம செக் பண்ணீங்க. அப்ப நாங்க உங்களை ஃபாலோ பண்ற தெரிஞ்சதும் வர்ற வழில பணம் தூக்கி போட்டு வந்தீங்களா? சார் நானும் டிபார்ட்மெண்ட் ஆளு தான். தேவையில்லாம என்ன இன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மிஸ்டர் சண்முகம், ரிலாக்ஸ். அவர் உங்ககிட்ட பணம் கொடுத்தது உண்மை, உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதும் உண்மை. இடையில ஏதோ நடந்திருக்கு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? சாரி, நீங்கள் கிளம்பலாம். தேவையில்லாம இரிட்டேட் பண்றீங்க சார். சாரி, கிளம்புங்க. சாரி சார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாரி சொல்லுங்க. என்ன சார், இடையில என்ன நடந்திருக்கும்? சம்திங் ராங். அதுதான் எனக்கும் புரியல. ஹலோ, என்ன நீ துணியெல்லாம் எடுத்து பேக்ல வைக்கிறீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? ஆமா, அம்மா போனதுக்கு அப்புறம் கையில் அங்க தனியா இருக்கா. துக்க விசாரிக்க வந்தவங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு போயிடுவாங்க. அதான் கையிலுக்கு ஆறுதலா இருக்கலாமேன்னு அங்க கிளம்புறேன். நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு. தனியா வேற இருக்கா. நீங்க போனா ஆறுதலாவும் இருக்கும். 2 நாள் இருந்துட்டு மெதுவாவே வாங்க. இருங்க, பணம் எடுத்துட்டு வரேன். சுப்பிரமணி, எனக்கு இன்னொரு யோசனை தோணுது. என்ன நீ? இல்ல, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? என்ன நீ சொல்றீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி பொம்பளை இல்லாத வீடு, வீட்டை பாத்துக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஆள் இல்லாம இருந்துச்சு. அதனால நான் பாத்துக்கிட்டேன். இப்பதான் இளவரசி வந்தாச்சுல்ல, இனிமே நான் எதுக்கு இங்க இருக்கணும்?
அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் வேற ஜெயில்ல இருக்காரு. நான் போய் கையல் கூட துணையா எங்க அம்மா வீட்லயே இருந்துடுறேனே. அக்கா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க முடிவுனால எனக்கு தான் கெட்ட பேர் வரும். உனக்கு என்ன கெட்ட பேர் வரும்? இளவரசி இந்த குடும்பத்துக்கு வந்துதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா பேசாம கையில நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமே. பாவா வாங்க தனியா தானே இருக்கா, நம்ம கூட வந்துட்டா அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. இல்ல இளவரசி, அது சரிப்பட்டு வராது. ஏங்க, ஏன் சரிப்பட்டு வராது? கையில் இந்த வீட்டுக்கு வந்தா அவ எதிர்காலம் பாதிக்கப்படும். என்ன சொல்றீங்க? கையில என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு தீவிரமா இருந்தா அது உனக்கும் தெரியும், இந்த ஊர் உலகத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ இந்த வீட்டுக்கு வந்தா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால கையிலோட எதிர்காலமே பாதிக்கப்படும். கையில் இப்ப முன்ன மாதிரி இல்லைங்க, அவ மாறிட்டா. யார் எப்படி பேசினா நமக்கு என்ன? அப்படி இல்லை இளவரசி. கையில அன்னைக்கு என்ன சொன்னா? என் மாமா எனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல தான் நான் வெறித்தனமா நடந்துக்கிட்டேன்னு சொன்னால. பக்குவப்பட்ட அவ மனசு இப்ப இங்க வந்தா மறுபடியும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க? இப்பதான் அவ எல்லாத்தையும் மறந்து அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பியிருக்கா. இந்த சமயத்துல நம்ம இங்க கூட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கையை பார்த்து அவ மனசு ஏங்கும். அதனால பழையபடி அவ ஆரம்பிச்சிட்டான்னா